வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா டே 3 பிட்வீன் இந்தியா உமன்ஸ் வர்சஸ் ஆஸ்திரேலியா உமன்ஸ் ஒன் ஆஃப் டெஸ்ட் மேட்ச் வெங்கடையில் நடக்கிறது தான். செமையா போச்சுங்க. அதாவது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டே ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட், உமன்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட்னே சொல்லலாம் ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஏன்னா இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா நடந்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் சைடடாக தான் இந்தியா வின் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆஸ்திரேலியாவோடும் பார்த்தீங்கன்னா டே 1 டே 2 கம்ப்ளீட் டாமினேஷன் பை இந்தியா. பட் இன்னைக்கு நடந்ததே டோட்டலா டிஃப்ரெண்ட். நான் நேற்று சொன்ன மாதிரியே கொஞ்சம் சந்து கொடுத்தா ஆஸ்திரேலியா உள்ள பூருவாங்க, அதுதான் எக்ஸாக்ட்லி நடந்துச்சு. அதாவது ஓவர் நைட் ஸ்கோர் 376 அடிச்சிருந்தாங்க இந்தியா. அதுக்கப்புறம் அவங்களால வந்து 30 ரன்ஸ் தான் ஆட் பண்ண முடிஞ்சது. ஆஸ்திரேலியன் உமன்ஸ் வந்து ஒரு டாக்டிக்ஸோட வந்தாங்க, அதாவது பவுன்சர் டாக்டிக்ஸ். டக்குன்னு பவுன்சர் போட்டு விக்கெட் எடுத்துட்டாங்க. கிம் கார்த்து சதர்லாண்டு அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் கொண்டு வந்து செமையா போட்டாங்க. இருந்தாலும் இந்தியா வந்து 186 187 ரன்ஸ் லீட்ல இருந்தாங்க, ஒரு செம ஹெல்த்தி லீடு. அண்ட் திருப்பி ஆஸ்திரேலியா பேட்டிங் செஞ்சு 233 for 5 அட் ஸ்டெம்ஸ் டே 3. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா 46 ரன்ஸ் லீட்ல இருக்காங்க, கையில 5 விக்கெட் இருக்கு. அண்ட் இன்னும் ஒரு 100 ரன் ஆட் பண்ணாங்கன்னா, அதுவும் லாஸ்ட் டே 4th டே வந்து அதை சேஸ் பண்றது கொஞ்சம் ட்ரிக்கியாவே தான் இருக்கும். ஸோ நாளைக்கு சூப்பர் சண்டேவா தான் வந்து அமைய போகுது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு உமன்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட் வந்து பர்டிகுலர் டே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் போது நாளைக்கு. அண்ட் இந்தியா வந்து எவ்வளவு சீக்கிரம் ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆகுறாங்களோ அவ்வளவு நல்லது. எக்ஸ்ட்ரா 100 ரன்ஸ் நாளைக்கு அடிச்சிட்டாங்கன்னா இந்தியா வில் பி அண்டர் ட்ரபிள். எப்படி டெஸ்ட் மேட்ச் மாறுது பாருங்க. ஸோ நம்ம கண்டிப்பா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து கிரெடிட் கொடுக்கணுங்க. எலிஸ் பெரி இந்த வாட்டி கொஞ்சம் பொறுமையா நின்று ஒரு க்ரூஷியல் 46 47 அடிச்சாங்க. பட் டஹாலியா மெக்ராத் பேக் டு பேக் 50s. அவங்க இல்லைன்னா காலிங்க ஆஸ்திரேலியா மேட்ச் எப்பயோ. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ரொம்ப அக்ரெசிவா விளாண்டாங்க. அந்த 50 செகண்ட் இன்னிங்ஸ்ல பொறுமையா டைம் எடுத்து, ஏன்னா பாத்தீங்கன்னா பிச்சு ஸ்பின் இருந்தது, பட் ஸ்லோ ஸ்பின்னா இருந்தது ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பேக் ஃபுட்ல போய் விளையாடி சூப்பரா விளாண்டாங்க. ஏன் கீழேயும் கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிச்சாங்க இந்தியா வந்து. அதாவது இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நீங்க வந்து தலையை சொருவீங்க அந்த லெவலுக்கு ஆக்சுவலா இன்னைக்கு டே போச்சு. ஏன்னா அம்பையர்ல அவுட் ஆனதெல்லாம் அவுட் கொடுக்கல, அதே மாதிரி ரிவ்யூ போல இந்தியா. அதே மாதிரி எதெல்லாம் அவுட் இல்லையோ அதெல்லாம் அவுட் கொடுத்துட்டு இருந்தாரு அம்பேரு. ரிவ்யூ போய் நாட் அவுட் வந்துச்சு. இன்னைக்கு செம காமெடி தான் நடந்துருந்துச்சு ஆக்சுவலி இன்னைக்கு டேலேயே. அதாவது நிறைய அட்வான்டேஜ் ஆஸ்திரேலியாவுக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா பாத்தீங்கன்னா முக்கால்வாசி கிட்டத்தட்ட 3-4 வாட்டி அம்பேர் அவுட் கொடுத்து அது ரிவர்ஸ் ஆயிடுச்சு டிஆர்எஸ்ல. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு பிளம் அவுட் அம்பேர் அவுட்டே கொடுக்கல, அதுக்கு இந்தியா டிஆர்எஸ் போல. ஸோ இந்த மாதிரி நிறைய காமெடி எல்லாம் நடந்துச்சு. ஒரு மாதிரி டாப்ஸ் அண்ட் டர்வி டே அப்படின்னு பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் போச்சு ஆக்சுவலா இன்னைக்கு. பட் கண்டிப்பா ஆஸ்திரேலியா கிரெடிட் கொடுக்கணுங்க. அவங்க மட்டும் இன்னைக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டெஸ்ட் மேட்ச் இன்னைக்கே முடிஞ்சிருக்கும். 2 ஆப்ஷன் தான். ஒன்னும் ஆஸ்திரேலியாவோ ரெசிலியன்ட் காமிச்சிருக்கணும், இல்ல இன்னைக்கு சுருண்டிருக்கணும். பட் ஆஸ்திரேலியா தான் கண்டிப்பா அவங்க டஃப் கொடுத்துட்டாங்க. அண்ட் நாளைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. ஐ திங்க் இந்தியன் உமன்ஸ் கிட்ட போலர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் என்ன ஒண்ணு ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி லெத்தர்ஜிக் ஆயிடுறாங்க ஃபீல்டுல. அதாவது ரொம்ப நேரம் விக்கெட் இல்லைன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்றது, சோம்பேறித்தனமா சுத்திட்டு இருக்காங்க. ஃபீல்டர்ஸ் எல்லாம் மிஸ்ஃபீல் பண்றாங்க. கொஞ்சம் ஹாஃப் சான்சஸ் கேட்ச் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் விட்டுறாங்க. இதே ஆஸ்திரேலியா எல்லாம் பாத்தீங்கன்னா ஹாஃப் சான்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. பட் இந்தியா அதை மிஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 2 விக்கெட் இன்னைக்கு சாலிடா இந்தியன் உமன்ஸ் எடுத்திருக்கலாம். பட் எல்லாமே ஒரு லெசன் தான் வச்சுக்கோங்களேன். எல்லா நாளுமே வந்து டாமினேட் பண்ண முடியாது ஒரு டீம். வந்து ஆஸ்திரேலியா மாதிரி டீம் கிட்ட எல்லா நாளும் டாமினேட் பண்ண முடியாது. அவங்களும் கம்பேக் கொடுப்பாங்க. ஸோ அதை தான் அவங்க பண்ணிருக்காங்க. ஸோ நாளைக்கு நிஜமாவே சூப்பர் சண்டேவா இருக்கும். தயவு செஞ்சு எல்லாரும் ஜியோ சினிமா போய் லைவ்ல பாருங்க. இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். 9:30 ஸ்டார்ட் ஆகும் மேட்ச். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.